வணக்கம். இந்த சேனல நீங்க இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மே 17, 2026 வலுவிழந்த தாழ்வு பகுதியானது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக வட உட்புற தமிழகம், கர்நாடக பகுதிகளை ஒட்டிய பகுதிகள்ல நிலவுகிறது. இதன் காரணமாக காற்று குவிதல் ஏற்பட்டு, தமிழகத்துல பெரும்பாலான பகுதிகள் உட்புற பகுதிகள் குறிப்பாக நாகர்கோவில், கன்னியாகுமரி, விருதுநகர், அ தென்காசி, ஆலங்குளம், குற்றாலம் பகுதிகளாகட்டும், விருதுநகர், மதுரை, தேனி, கம்பம், போடிநாயக்கனூர், வால்பாறை, கொடைக்கானல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், அ கோவை ஆகிய பகுதிகள், நீலகிரி உட்பட ஊட்டி, நீலகிரி பகுதிகள் உட்பட பல பகுதிகள்ல மிதமானது முதல் கனமழை, சில பகுதிகள்ல ஆலங்கட்டி மழை கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்துல வட உட்புற மாவட்டங்கள்ல ராணிப்பேட்டை, திருவள்ளூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த பக்கம் திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் நம்ம மிதமான மழை முதல் கனமழை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்துல அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர், நாமக்கல் இந்த பகுதிகள், சேலம் உள்பட பகுதிகள்லையும் மிதமானது முதல் கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல மதுரை, புறநகர் பகுதிகள், ராமநாதபுரம், தூத்துக்குடி, டெல்டா மாவட்டங்கள் அநேகமான பகுதிகள் மற்றும் சென்னையின் ஒரு சில பகுதிகள், பாண்டிச்சேரி, கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள்ல ஒரு சில பகுதிகள், கள்ளக்குறிச்சி உட்பட லேசானது முதல் மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் நம்ம பார்க்க முடியும். நேற்று டெல்டா பகுதிகளில் ஏற்பட்ட கனமழை இன்று சற்று தனிந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகளும், சில பகுதிகளில் மட்டும் மழை இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். கேரள பகுதிகள், கர்நாடக பகுதிகளில் கனமழை பல பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள், அந்தமான் நிக்கோபார் தென்மேற்கு பருவமழையானது மேலும் இலங்கை மற்றும் கேரள பகுதிகளில் வரக்கூடிய 4 முதல் 5 நாட்களுக்குள் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் காணப்படுகிறது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட். மேலும் இந்த காலகட்டத்தில் மேற்கு திசை காற்று இன்று முதல் துவங்குவது அப்படிங்கிறதுனால தமிழகத்தில் குறிப்பாக வட தமிழக பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலையின் தாக்கம் சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இன்று முதல் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் பல அப்டேட்டுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பை, சி யூ. ஹேவ் எ நைஸ் டே.